வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹரி தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் கிராணி ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளே போன பிறகு எல்லாத்தையும் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வச்சுட்டு கண்டினியூ பண்ணலாம். ஓகே, லோடிங் ஆகுது. ஒன்றுண்டா டே 1. ஓகே, ரைட்டு ஆரம்பிச்சாச்சு. இனிமேட்டு தான் ஆகலையே. போவோம். ஆடி அசைஞ்சு எழுந்திரிப்பான். கிளவி பேட்டில் அடிச்சு வச்சு படுக்க போட்டிருப்பான். எந்திரி வேகமாக எந்திரி, வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பக்கத்து ரூமில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கணும். வேகமாக இன்றைக்கி கார் எஸ்கேப் தான். கார் பேட்ரி இருக்குது. ஓகே, பார்த்து வச்சுக்க வேண்டியதான். பாக்ஸ் எல்லாம் தள்ளிட்டு ஓடு, பின்னாடி வந்துட போகிறா. ஓகே ஃபாஸ்ட்டாக இங்கே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். தள்ளுறா அடி. ஐயோ, தள்ளு. என்ன இருக்குது? ஓகே, கன் பாட்டு கிடச்சிருச்சு. பீஸ் கிடச்சிருக்கு. இன்னும் ஒவ்வொன்றாவது பண்ணணும். 3 பாட்டு எங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தெரில. பார்ப்போம், சேர்க்கலாம். கிளைய சத்தம் போட்டு வரைக்கலான்னு நினைக்கிறேன். இங்கே வர சத்தத்தை போட்டு கிளைய வர வச்சுட்டு டிமிக்கி கொடுத்துட்டு போடலாம். இங்கிட்ட என்ன இருக்குன்னு பார்க்கலையே. இது வீல் கிராங்க். எவனுக்கு வேணும்? தேவையில்லை, போடங்கிட்டு. கிளி வந்துட்டாலே ஐயோ. சரி, போன பிறகு பார்த்துக்கலாம். அப்புறம் கிளவி போயிட்டா. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நானும் வந்தேன். இங்கே வந்துட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கணும். கீழே போய்ட்டு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அவள் ரொம்ப நேரம் கழிச்சு தான் போனான். அது ரொம்ப நேரம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷத்துக்கு அவர் வெளியே போகவில்லை. அங்கே ஒரு சத்தம் போட்டால் இங்கே வந்துடுவா. வர மாதிரியே தோணுது. வந்துட்டாள். ஐயோ, வந்துட்டாயா? ஓகே, ஓடிட வேண்டியதான். போயிட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் அங்கே எதுவும் இல்லை. அப்புறம் வந்து சத்தத்தை போட்டுட்டு கன் பாட்டை வைக்க கீழே கிளம்பிட்டேன். கன் பாட்டை கீழே வச்சிடலாமா வேணாமான்னு தோணுது. சரி, வச்சிடுவான். டைம் இருக்குல்ல. அவள் அங்கே இருந்துட்டா. பேசாமல் இதில் வச்சு போட்டு தள்ளிடலாம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. அதனால் அவ்வளோ போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை ஏதாச்சும் பார்ப்போம். வரட்டும். மறுபடியும் கன் பாட்டை எடுத்துக்கிறேன். நான் ரொம்ப நேரம் சத்தம் போட்டும் வரல. அப்புறம் வந்தால் உள்ளேயே வச்சு சாத்தியாச்சு. போகிறாட்டா போகிறோம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்துருவா. கன் பாட்டு வைடா. வச்சுட்டான். என்னது இது? இன்னொரு கன் பாட்டு. இன்னொன்று எடுத்துட்டு அங்கே போய் வச்சுட்டு என்ன சாவில் இன்னொரு வாட்டி ஆன் பண்ணலாம். செத்துட்டா. அபவுட் ஃபார் 2 minutes. ஓகே, ரைட்டு. 2 நிமிஷம் இருக்குது. இந்த 2 நிமிஷத்தில் போய்ட்டு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கணும். வேறு என்ன ஒரு கன் பார்ட்டை கண்டுபிடிக்கலாம். கிச்சனில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். கிச்சனில் எனக்கு தெரிஞ்சு தெரில என்ன இருக்குன்னு பார்ப்போம். வாட்டர் மெலன் இருக்கா? இல்லை. ஸ்பெஷல் கீ இருக்குது. இங்கே என்ன கன் பார்ட்? அவ்வளோதான். கன் பார்ட் கண்டிப்பாக ஃபுல்லாக சேர்த்தாச்சு. ஏன்னா ஏற்கனவே 2 வச்சாச்சு. இன்னும் 1 தான். இதில் ஏதாச்சும் இருக்கோ? இல்லை அடப்பாயில இதுலேயும் இல்லையா? சரி, போயிட்டு கன் பார்ட்டை வச்சு கன்னை சேர்த்துட வேண்டியதான். கன்று கொஞ்சம் ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா இப்போ வந்து வெப்பன் கீழே சுட்டால் கூட 2 நிமிஷம் தான் டைம் கிடைக்கும். ஆனால் கன்னை வச்சு சுடும்போது 2 நிமிஷம் டைம் கிடைக்கும். அதனால் நமக்கு ப்ளஸ் தான். கிளவி இதில் வெப்பனுக்கு எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இல்லை, வந்துட போகிறா. கண்ணை சேர்த்தாச்சு. விட்டுடு. கிளவி வரட்டும். கிளவி சத்தத்தை போட்டு இங்கே வர வைப்போம். கிளவி 2 நிமிஷம் ஆச்சா? 2 நிமிஷம் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். நிறைய நேரம் சத்தம் போட்டு பார்த்தேன். கடைசியாக இப்போ சத்தம் போடும்போது தான் வந்தா. 2 நிமிஷம் ஆச்சு. 2 நிமிஷம் அவ்வளோ போல் இருக்குது. எவரும் சத்தம் போட்டு வரல. பொறுமையாக வந்தால் பொறுமையாக அதுவும் வேகமாக வந்துட்டு எட்டி பார்க்கலாம். கதவு திறந்து மட்டும் பார்க்கல. அதுதான் நமக்கு ப்ளஸ்ஸு. வெளியே போனால் தலைவலியே வைப்பா. போகும்போது புறமுதிலே அடிக்க வேண்டியதான். இப்போ அடிச்சடில் பறந்துட்டாயா? என்ன அடி, நான் பவர் கன்னுக்கு. அதுக்கப்புறமேட்டு எங்கள் டிவி கிட்ட புல்லட் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த ஏதாச்சும் பண்ண பார்ப்போம். 2ஆம் நம்பர் நோட்டீஸ் பண்ண வேண்டியதான். ஸ்க்ரூ ட்ரைவரை பேசாமல் சுட்டுடலாம். அதுதான் கரெக்டு. இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளிடுறாயா போடை. அதுதான்
ஸ்க்ரூ ட்ரைவரில் நல்லா தான் பேட்லாக்கி கிடச்சா நல்லாயிருக்கும். எறா உருண்டுக்கிட்டே இருக்கு. ஐயோ கடுப்பாகுதே. கிளவி அண்ணாமலே வந்துடுவா போல். கீழே தான் ஸ்பான் ஆவா. கீழே போகும்போது திடீர்னு வந்து அடிச்சிட போகிறா. பேட்லாக்கி இருக்கணும். பேட்லாக்கி அட துரு பிடிச்ச சாவி. சி தூக்கி போடுறாதங்கிட்டு. மறுபடியும் கன் எடுத்து ஏமோ ரீலோட் பண்ணோம் அந்த டிவிக்கிட்ட போய்ட்டு. ஏன்னா அப்போ வந்து இன்னும் இன்ஜின் பாட்டு மாதிரி இருக்குது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பொருள் கிடச்சிருச்சு எஸ்கேப் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் இன்னும் என்னென்ன பொருள் வேணும். இன்னும் கொஞ்சம் பொருள் தேவைப்படுது. இந்த கிளையை வரைச்சி சுற்றலாமான்ட்டான் தோணுது. அதுக்கப்புறம் நான் இங்கிட்ட வந்துட்டு சத்தத்தை போட்டுட்டு வெயிட் பண்ணேன். நினச்ச மாதிரியே கிளவி வந்த பிறகு நின்று கால்லேயே சூட்டாச்சு. கால் என்னத்துக்கு பிறண்டுருச்சு. கால் தெரியுதா? சரி அதை விட்டுட்டு வேறு வேலையிலேருந்து பார்ப்போம். ஐயோ அந்த படிக்கட்டில் ஏறும்போது தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆகுது. ஆனவுனா இது சேவல் வர போய்கிட்டே இருக்குது. கடுப்போகுது. ஓகே இது எடுத்தாச்சு. ஸ்பெஷல் கீ எடுத்துகிட்டு போயிட்டு மேலே அங்கே சொல்லிவிட்டு கீழே கன்னை எடுத்துகிட்டு வந்து ரீலோட் பண்ணிட்டு அந்த ஸ்பைடரை சுட்டு அதுக்கிட்ட இருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும். இவன் இது பண்ணுறதுக்கு பதிலாக ட்ராப் பண்ணிட்டான். ஓகே சொல்லியாச்சு. போய் கன்னை எடுத்துகிட்டு வரணும். ரொம்ப டைம் ஆகுது. ஷார்ட்கட்டில் இறங்கிடலாம். ஓகே இறங்கியாச்சு. பொறுமையாக இறங்கட்டும், பார்த்துக்கலாம். டைம் இருக்குது. கன்னும் இருக்கும் கையில். ஆனால் புல்லட்டு தான் இல்லை. திடீர்னு கிளவி வந்து சப்புன்னு அடித்தா நான் எப்படி இருக்கும்? மரண பீதி ஆகிடும். இங்கே புல்லட் இருக்குமே, எடுத்துக்கோ. கதவை தர மேலே போ. வந்துட்டு இந்த ரெட் கலர் பட்டனை சுட்டால் தான் வேலைக்கு ஆகும். அதுவும் லாங்லேருந்து சுடக்கூடாது, கிட்ட வந்து தான் சுடணும். இல்லாட்டி பிரச்சனை ஆயிரும். என்ன கிடைக்குது? ஏங்க விரிஞ்சு. ஓகே இதுவும் முக்கியம்தான். இன்ஜின் பாட்டு வச்ச பிறகு டைட் பண்ணணும். அதுக்கு இது தேவைப்படும். இதை தூக்கி போட்டுட்டு கிளவி சத்தத்தை போட்டு கூப்பிடுவோம். கிளவி சீக்கிரவா. ரொம்ப நேரம் சத்தம் போட்ட பிறகு வரவே இல்லை. கீழே போகலான்னு பார்க்குறேன். அப்போ வர பக்கம் வாயிலே சுட்டுட்டாச்சு. வாய் ரத்தப்பள்ளி. ஆமாம் ஒரு ரீலோட் பண்ணிக்கலாம். ஏன்னா திடீர்னு மறுபடியும் வரும்போது நமக்கு சேஃப்டியாக இருக்கணும்ல. அதை அப்படி போட்டுட்டு எங்கடா ஜொலிக்குது. ஆனால் காணா. இங்கே தான் இருக்குது. ஆனால் எடுக்க முடியல. கிளவி உடம்பு மறைச்சிருச்சு. கிளவி நவுந்து போ. எங்கடா கன்ஃபியூஷன் ஆகுது. கிளவி எஞ்சி போ. பேட்டு சும்மா பலன்னு இருக்குது. ஆனால் பேட்டு பலன்னு இருந்தாலும் அந்த ரத்தக்காரை அப்படியே தான் இருக்குது. என்னடா இது? கக்கூஸில் எதாவது இருக்குன்னு பார்க்கல. அப்படியே வந்தாச்சு. கேஸோலினும் இங்கே தான் இருக்குது. கேஸு இப்போ டே தூக்கி போடுற கேஸோலினா ஒவ்வொன்றா எடுத்து வந்து போட்டால் தான் வேலைக்கு ஆகும். சீக்கிரம் எஸ்கேப் பண்ண முடியும். இந்த ஏஞ்சலினா கிட்டே போய் ஏதாச்சும் இங்கே மேலே கிடைக்கலன்னா ஏஞ்சலினா தான் போகணும். அதுக்கு நமக்கு புக்கு எடுத்து ஸ்பைடர் கீ எடுத்து இது பண்ணணும். ஸ்பார்க் பிளக் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். அதிகபட்சம் இங்கே தான் போகணுங்க. இங்கே இல்லை. அப்புறம் மேலே வந்து கட்டிங் ப்ளஸ் இருந்துச்சு. இதை எடுத்தேன். இதை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருந்தும் வேஸ்ட்டு, இல்லாததும் வேஸ்ட்டு தான். தூக்கி போட்டுட்டு வேறு ஏதாவது கிடைக்குதான்னு வேகமாக பார்க்கணும். இங்கே பார்க்கவே இல்லையே. இது ஸ்பார்க் பிளக்கு. ஸ்பார்க் பிளக் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டு கார்கிட்ட போட்டு வந்துடலாம். போடா கிளவி வந்துட போகிறா. திருட்டு கிளவி. எந்த துள்ளி சத்தம் கேட்டாலும் கிட்ட வந்துருப்பா. நல்ல வேலை. இது ஈஸி மோடாக இருக்கும். இன்னும் விளாட முடியுது. ஹார்ட் மோட்னா அவள் தான் நிற்க கூட முடியாது. வெளியே போகும்போதே அடித்து போட்டுருவா. ஓகே காருக்குள்ளே உட்காந்து பார்க்கலாம். நல்லா தான் இல்லையா? ஓகே அடுத்த வேலை என்ன பண்ணணும்? அடுத்து என்ன எடுக்கணும்? கன்னை எங்கே போட்டேன்னு தெரில. கிளவி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இங்கே வந்துட்டேன். கிளவி 2.5 நிமிஷம் ஆகிடுக்கும். கிளவி பார்த்துட்டான்னு பார்க்குறேன். சரி அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறா. நம்ம வேகமாக இங்கிட்டு வந்துடலாம். மேலே வந்துட்டு கன்னை எடுத்துகிட்டு ஷூட் பண்ணுறதுக்காக வந்து சத்தம் போட்டுட்டு வந்தேன். கிளவி சீக்கிரவா வா. கிராண்ட்பா வந்திருக்கான். சீக்கிரவாடி கிளவி. கிராண்ட்பாவா? ஆமாம் இங்கே வா. வாயில் வைங்க. அது ஓகே செத்துட்டா. 2.5 நிமிஷத்துக்கு வரமாட்டா. கன்னில் சுடும்போது தான் ப்ளஸ்ஸு. சரி ஆமாம் ரிலேட் பண்ணிட்டு கார் பேட்டரி எடுத்துகிட்டு கார் பேட்டரியும் போய் கீழே போட்டு
எல்லாத்தையும் அப்புறம் செட் பண்ணிக்கலாம். முதல்ல எல்லா பொருளையும் கீழே போட்டுக்கலாம். டக்குன்னு பக்கத்தில் இருக்கும்போது வேலை செஞ்சுக்கலாம். நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே வந்துடுவா. ஏன்னா அவள் கீழே தான் ஸ்பான் ஆவா. நம்ம டப்புன்னு கீழே போட்டுட்டு அடுத்த வேலை என்ன, பேர்லாக்கி வேணும், கார் கீ வேணும்னு நினைக்கிறேன். ஆமாம், நாங்கள் பேர்லாக்கி கார் கீ இன்னும் 2 பொருள் தான். அதை மட்டும் இது பண்ணும். கீழே முதல்ல ஸ்பைடர் கீயை போய் இது பண்ணணும். இருங்க, ஸ்பைடர் கிட்ட வந்துடுறேன். முதல்ல லிவர் ஆன் பண்ணு. ஓகே, அதை வச்சுட்டு பெட்டுக்கட்டியில் போய் ஒளிஞ்சிட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தத்துக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் அவ்வளோ சுற்றலான்ட்டு வந்தேன். எங்கள் பக்கத்தில் சிரிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு. இதெல்லாம் ஆளை காண எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பெட்டுக்கடியில் இது மாதிரி வருது. அப்புறம் இங்கே வந்து உட்காந்து சத்தம் போட்டிருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லை. அதுக்கப்புறமேட்டு தான் வந்தா. கால்லேயும் மறுபடியும் சுட்டாச்சு. சும்மாவே படி ஏற முடியாது இவளால். இப்போ ரொம்ப சுட்ட இன்னும் படியே ஏற முடியாத அளவுக்கு பண்ணிடலாம். இப்போ என்ன செய்கிறதுன்னு தான் தெரில. இப்போ பேட்ரி எல்லாத்தையுமே வச்சிடலாமா அப்படின்னு தான் தோணுச்சு. இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளவி சொல்லலாமா இல்லை வேலையெல்லாம் முடிச்சிடலாமான்னு தோணுச்சு. ஏன்னா கிளவி சுட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால் என்ன பண்ணுறது தெரியாமல் கன்ஃபியூஷன் ஆச்சு. இதுக்கு வேறு கார் கீ வேணும், அதை ஓப்பன் பண்ணி பார்க்க. அதிலே பேர்லாக்கி வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். சரி, ஸ்பார்க் பிளக்கு போய் வைப்போம். அங்கே வைக்க வேண்டியதா இல்லை இங்கே வைக்கணுமா? அங்கே தான் வைக்கணும் மாட்டேது. ஓகே, கண்ணு எடுத்துட்டு கிளவியை வர வச்சுட்டு இங்கே இது பண்ணலாம். ஏன்னா புல்லட்டு ரொம்ப முக்கியம். கிளவி உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். இந்த கிளவியை வந்த படம் காணும். ஏன்னா வேகமாரா பார்த்துக்கிட்டே வர மாதிரில. அட லூசு கிளவி, என்ன பார்த்துக்கிட்டே உள்ளே போகிற? அட பைத்தியம், இன்னும் அடிப்பாலாம் பார்த்துக்கிட்டே உள்ளே போகிறாயா? லாக் போடு. புகை வருதான்னு பார்த்துப்போம். ஆஃபு ஆன். புகை வருது, செத்துருவா. ஓகே, மேலே போயிடலாம். மேலே போன பிறகு லாக்லாம் உடைக்கிற சத்தம்லாம் இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கிளவி எப்படி லாக்கை திறந்துட்டு வந்தான்னு தெரில, மேலே வந்துட்டா. சரி, நம்மக்கிட்ட தான் புல்லட் இருக்கே அப்படின்னு போட்டாச்சு. போட்டுட்டு கன்னை இங்கே போட்டுட்டேன். நம்ம ஸ்பெஷல் ஸ்பைடர் கீயா வாய் வர ஒழுகுது. ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு வேகமாக அந்த இடத்துக்கு போயிட்டு இதை பண்ணிடலாம். இன்ஜின் பாட்டை கொண்டு போய் அங்கே போடணுயா. இன்ஜின் பாட்டு இங்கேயே கிடைக்கும். எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வச்சா தான் வேலைக்கு ஆகும். விரிஞ்சு அங்கே இருக்குது. எடுத்து டைட் பண்ணுவோம். 1 2 3 4 5 6. ஓகே, 6 டைட் வைக்கணுமாடா? பைத்தியக்கார பிள்ளை, எவ்வளோ வேலை வந்துடுறானுங்க கிரானிஸ்கேப்புக்கு. அப்புறம் அந்த ஏஞ்சல் நான் இடத்துக்கு வந்தேன். எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்தேன்னு எனக்கே தெரில. வந்தேன், அந்த நம்பர் போடலான்னு தான் வந்தேன். இந்த நம்பர் 2 அதை பார்த்தேன். அது போடலான்னு தாங்க வருவேன். இந்த கிளவி பண்ணுற அட்டகாசத்தை பாருங்களேன். எப்பாடி என்ன வேகமாக போகிறா. அட்ஜஸ்ட்பியில் வந்து பிடிச்சானா என்ன ஆகுது? மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அதெல்லாம் நமக்கு அது எங்கே போனாலும் வந்துடுறாயா. இவ வேறு ரொம்ப கடுப்படிக்கிறா. ஐயோ வந்த இடத்துக்கே வரலே. இந்த லிஃப்ட் எங்கே இருக்குன்னு தெரில. லிஃப்ட்டுக்கு போதா இல்லை லிஃப்ட்டு இங்கே என்ன வேலை இருக்குது இங்கே நம்ம வந்திருக்கோன்னு தெரில. சரி, நம்ம நேரம் அப்படி இந்த 8 கால் பிடிச்சிக்கிட்ட மாட்டோன்னு. இது இந்த பொண்ணு இல்லை, கிராணியோட பொண்ணு தான் அவள். சரி, அங்கே ஒரு வேலையும் இல்லை, நான் வந்துட்டேன். அப்புறம் கிராணியோட பொண்ணு தான் அவள். சரி, நானும் இங்கிட்டு வந்துட்டு கிளவி நம்ம போட்ட சத்தத்துக்கு இங்கே வந்துட போகிறேன்ட்டு நானும் அமைதியாக வந்தேன். இப்படி இருக்கிறது எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டே வந்தேன் ஏன்னா இங்கிட்டு வருவான்ட்டு. ஓகே, அங்கிட்டு சத்தத்தை போட்டுட்டு இங்கே வந்தாச்சு. ஒரு வேளை திரும்பவும் அங்கே போகலாட்டி என்ன பண்ணுறது? ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து சத்தம் போடலாமா? இல்லை பக்கத்தில் போட்ட சத்தத்துக்கு வந்து கீழே வந்து படாருன்னு அடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது? சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். டேய், ஒழுங்காக போடுறோம். ஐயோ, வந்துட போகிறோம், பயமாக இருக்குது. வந்துட்டாளா? இல்லை. டேய், ஐயோ, ஒழுங்காக போடுறேன். இங்கே கீழே போட்டால் சத்தம் கேட்க மாட்டேங்குது. சரி, என்னமோ வந்துட்டா. நான் அப்புறம் இந்த வழியாக வந்துட்டேன். எனக்கு பேச தெரில, வாயெல்லாம் கொள்ளுறது. இதில் கூட வேலை இருக்குது. அந்த ஹேமர் இல்லாமலே அந்த ஒரு ட்ரிக் இருக்குது. அது பண்ணுறதுக்கோசரம் நான் வந்தேன்.
வந்து இந்த சந்துக்குள்ளே போடுவான்னு பார்த்தா வெளியே போட்டான். வெளியே போட்டவன் அந்த சத்தத்துக்கு அங்கே போகிறன்னு பேரில் இங்கே வந்து இவ்வளோ இந்த பொம்மையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கே நின்று பெக்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா. பார்த்தவ சரி மறுபடியும் அந்த சத்தத்துக்கு போவான்னு நினச்சேன். எப்படி போக மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் போகும்போது அதே பொம்மையை அவளே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவளே வந்து நின்று பெக்கன்னு பார்த்துட்டு அப்புறம் கிளம்புனேன். நான் சும்மா இருப்பேனா, அவளையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த கட்டிங் ப்ளேஸ் எடுத்து உள்ளே போடலான்னு தான் பார்த்தேன். போட்டுருவேன் நான் போட்டேன். அந்த சத்தத்துக்கு வந்தா மறுபடியும் பொம்மையை தள்ளி விட்டுட்டு அங்கேயே போய் நின்னா. பார்க்க அப்படியே மறுபடியும் எப்போ போல் பார்த்துட்டு பெக்கன்னு பார்த்துட்டு பொறுமையாக அப்புறம் போனான். அப்புறம் நான் கீழே போயிட்டு விரிஞ்சு எடுத்துகிட்டு சம்மந்தமே இல்லாமல் இங்கே உள்ளே போட்டேன். போட்டதுக்கப்புறமா தான் சம்பவமே. உள்ளே போவாளா போகும்போது பாருங்கள் என்ன சம்பவம் நடக்குதுன்னு. சத்தத்தை கேட்டு உள்ளே போனான். லாக்கை போட்டு பார்க்குறேன், அதை காணோம். போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டா. டே 2 வந்துருச்சு. கண்ணை எங்கே போட்டு அழுதுன்னு தெரில, அது வேறு எங்கே கிடக்குன்னு தெரில. எங்கே போட்டேன்னு மறந்துட்டேன் விளாடும்போது. ஸோ கடவுளே என்ன பண்ணுறது, எல்லாம் நம்ம நேரம் இந்த கிளவிக்கிட்டலாம் அடி வாங்கணுன்ட்டு. இந்த டே வழியோ விடுங்கடா, அவன் வந்து அடிச்சிட போகிறாடா. டே 1ல் எஸ்கேப் ஆக வேண்டியது. கட்டிங் பிளேடு நம்ம அப்புறமேட்டு தான் போட்டோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வீடியோ இது பண்ணும்போது தேய்ச்சி அப்புறம் மறுபடியும் வந்துட்டேன். நான் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வராமல் அப்படியே குதிச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆக முடியாமல் தவிச்சேன். அதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. எப்படிலாம் நான் மாட்டேன் தெரியுமா, எவ்வளோ கஷ்டம். இது மாதிரி தான் பார்ப்பீங்க நான் எவ்வளோ இது பண்ணினேன். அங்கிட்ட சுற்றுறேன் என்ன பண்ணுறேன். வழியை கண்டுபிடிக்கலாம். லிஃப்ட்டு கண்டுபிடிச்சிட்டான். வந்ததுக்கு இந்த லிஃப்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இந்த லிஃப்ட்டு எப்போ இங்கே தான் இருக்கும். லிஃப்ட் ஆன் பண்ணிட்டு மேலே போயிட்டு நம்ம பார்த்து 2ஆம் நம்பரை கொடுத்து அதில் என்ன கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அது இது பண்ணிட்டு என்ன பொருள் கிடைக்குது. இந்த வின்சாண்டில் 1ஆம் நம்பரை கொடுத்தா வெடிச்சு சதற வேண்டியதான். நம்ம கீழே போ கிளவி வந்துட போகிறா. கிளவி வந்துடுவாளோன்ட்டு பயமாக இருக்குது. கொண்டை கிளவி வரல. கொண்டை தான் பெருசாக இருக்குன்னு பார்த்தா மண்டையும் பெருசாக இருக்குது. அப்புறம் இங்கே வந்து விரட்டுன்னு விரட்டுறா என் முடியல வந்த அப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இந்த இடத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், இங்கே தான் ஸ்க்ரூ ட்ரைவர் போடணும். ஐயோ ரொம்ப நேரம் வீடியோ போகுது. அதுக்கப்புறம் இங்கே வந்த பிறகு தான் சம்பவமே. மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். செம்ம கடுப்பாயிடுச்சு, இன்னும் முடியல. போட்டு விரட்டுன்னு விரட்டுறான். வந்த இடத்துக்கு தான் வரணும். திரும்ப இந்த கிழவிக்கிட்ட மறுபடியும் அங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டேன். 15 நிமிஷம் கொஞ்சம் விட்டுருந்தா பிடிச்சிருப்பா. ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு சந்து போகும்ல, ஐயோ எங்கடாது எங்கிட்ட தான். எங்கிட்ட வந்து கார்கிட்ட போயிடணும். கார்கிட்ட அங்கே ஓப்பன் தான் பண்ணி வச்சுருக்கேன் போல். ஓகே உள்ளே சத்தம் போட்டேன் தெரியாமல். அதுக்கப்புறமேட்டு வின்சாண்டில் கையில் எடுத்துக்கிட்டு காருக்குள்ளே போயிட்டு உக்காந்துட்டேன். காருக்கு உள்ளே போய் உட்காந்த பிறகு வந்துட்டா. சத்தம் உள்ளே போட்டதுக்கு போனான். அப்புறம் அவளுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு மேலே வந்துட்டேன். பார்க்குறா பார்த்தீங்களா கிளவி, துருட்டு கிளவி. எப்படி வந்து எப்படி அடிப்போனே தெரியாது. அப்புறம் அந்த வின்சாண்டிலுக்கு போகிறதுக்கு குறுக்கோலியில் வந்துட்டேன். அதில் எது காட்டிக்கிட்டு ரொம்ப டனல் பெருசாக வரும். ஓகே பொறுமையாக சுற்ற வேண்டியது தான். சுற்றுறாடே கடுப்பு கிளப்புறாயா. சுற்று என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். தேவையான பொருள் ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமருக்கு என்ன வேலை இருக்க போகுது, அங்கங்கே பழைய தான் உடைக்கணும். அங்கங்கே அந்த கிளவி அடைச்சி வச்சுருக்கு, அதெல்லாம் போய் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓகே அடப்பாவி
உடச்சிட்டு உள்ளே விழுந்துட்டான்யா. ப்ளேஸ் கொடுத்தாக்கல அடுத்த செகண்டே பழக உடச்சிக்கிச்சு. ஓகே, டே 3 சொந்த செலவுள்ளே சூனியம் வச்ச கதை தான். ஓகே, எப்போவும் அந்த பாட்டு அந்த இதில் தானே இருக்கும். இதில் எப்படி இருக்குது, கீழே விழுந்து கிடக்கு. சரி, இப்போ அது ரொம்ப முக்கியம் இல்லை. மேலே போயிட்டு அந்த இதில் கண்டுபிடிக்கணும். அதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். பக்கத்துலேயே தான் கட்டிங் பிளேடு இருக்குது. எர்ரா எப்பா கிளவி வந்துட போகிறா. இந்த கேமராவை உடைக்கலாமே. ஹேமர் வேணுமா? ஹேமர் பக்கத்து ரூமில் கிடக்கு. ஹேமர் எடுக்கும்போது அந்த சத்தம் வரும். எதுக்கு வேண்டாத வேலை, சும்மாவே இருக்கலாமே. ஓகே, திறக்க வேணான்னு நினச்சேன். திறக்கலான்னு நினைக்கும் போது கேள்வி சத்தம் கேட்டுச்சு. சரி, உள்ளே உட்காந்துட வேண்டியதான். அவளால் உள்ளே வந்து அடிக்க முடியாதுன்னு உட்காந்துட்டேன். கிளவியை விட்டுரு கிளவி, ஃப்ரெண்டு கிளவி போயிரு கிளவி, ஃப்ரெண்டு. ஓகேவா, ஃப்ரெண்டு. ஓகே, கிளவி போயிடுச்சு. ஓகே, போகிறாளா? போகிறா. போகிறா. அடப்பாவி, போகிறான்னு சொன்னது ஒரு குத்தமாடா. திரும்ப வராங்க. ஐயோ, எனக்கு வெறியாவது. படக்கு லாக்க வேறு திறக்கிறா. ஸோ ஐயோ, சீக்கிரம் நீ கிளவி. மண்டையை பெக்கன்னு ஆட்டி பார்க்காது, எனக்கு வெறியாகுது. ஓகே, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் போயிட்டா ரொம்ப நேரம் கழிச்சு. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் கழட்டி போட்டு குறுக்கல. இந்த பாத்ரூமுக்கு ஒரு சந்து வழியாக இருக்குது. இந்த பாத்ரூமுக்கு எதுக்கு சந்து இருக்குன்னே தெரில. ஓகே, இந்த வழியாக வந்துச்சு. கண்ணாடிலாம் போட்டு நொறுக்கி வச்சுருக்காங்கயா. கிளவி நேரத்துக்கு மேலே போயிருப்பா. ஒருத்தன் ஃபோட்டோ கிட்டலாம் தள்ளி விட்ற போகிறான். தள்ளி விட்டானான்னு தெரில, தள்ளி விட்ட மாதிரி தான் இருக்குது. செப்பா, கார்க்கி கிடச்சிச்சு. கிளவி இப்போ இங்கே ஒரு மேஜிக் பண்ணுவாள். இங்கே நான் வந்த பிறகு இங்கே வந்துட்டா. இந்த இடத்துல தானே இருக்கா, பார்த்தீங்களா? இங்கே தானே இருந்தா. பார்த்தா திடீர்னு கிளவியை காணோம். என்னடான்னு பார்த்தா அங்கே படிக்கட்டில் ஏறி போயிட்டுருக்கா. எப்பாடே, நான் கிளவி, திருட்டு கிளவி. சரி, அப்புறம் இந்த வழியாக வரலான்னு பார்த்தேன். இருந்துச்சா? எப்பாடே, எங்கே போனாலும் இந்த கிளவி வேறு வந்துடுறா பின்னாடி. அப்புறமேட்டு இங்கே வந்தேன், மறுபடியும் இங்கே வந்துட்டேன். இது வந்து மொட்டையின் காதல் கடிதம் எழுதுனது, தூக்கி போடாதுன்ட்டு. ஓகே, உட்காந்துட்டு அப்புறம் இங்கே வந்தேன். ரொம்ப நேரம் கழித்து இந்த கன்னை கண்டுபிடிச்சேன். இந்த கன்னை தான் காணான்னு கிடந்தேன். நான் கிளவியை சுட்டுட்டு கீழே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஓகே, அதெல்லாம் ரொம்ப டைம் இதாகும். வீடியோ ஏற்கனவே 20 நிமிஷம் வந்துச்சு. அப்புறம் அந்த கிளவி இங்கிட்டு இருக்கான்னு சுற்றி முற்றி பார்ப்பேன். அப்புறம் அங்கேருந்து ஓடிடுவா. பார்த்தோன்னே எனக்கு செம்ம புரியாச்சு. ஸோ எஸ்கேப் ஆக மாட்டாங்க போல. அந்த கொண்டை கிளவி இருக்காளே, ஏற்கனவே பாருங்களா அப்படி கொண்டை அவ்வளோ கஷ்டப்பட்டா. ஏஞ்சலினா இவன் வந்து கிராணியோட பொண்ணு. அவள் அங்கே மேலே டெட் பாடி கிடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த தலையை அறுத்து ஒரு செலந்தியோட உடம்புல சொருகி அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? அப்புறம் அங்கே சுற்றி ஃப்ளூக்கில் இங்கே வந்துட்டேன். அப்படியே இடம் கிடச்சிருச்சு, அது போதும் நமக்கு. கரெக்டு. 1 2 3 4 துறடா போடு பேரலக்கி. எஸ், வி ஆர் எஸ்கேப். நம்ம எஸ்கேப் ஆகலாம். அதுக்கு இந்த இடத்த விட்டு நம்ம தப்பிக்கணும். இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து மாட்டின பாடு இருக்கே. அங்கே சுற்றி மறுபடியும் இங்கே வந்துட்டேன். ஹாய் கிளவி, நான் எஸ்கேப் ஆக போகிறேன். நீ என்ன தான் விரட்டினாலும் வேலைக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டாதோ. ஓடு போயிட்டு வரேன். கொண்ட கிளவி அடுத்த சீவர் எஸ்கேப்பில் பார்க்குறேன். இந்த இடத்துல எங்கடா இடம் அங்கே இருக்கு. இந்த வழியாக போயிட்டு இந்த பூட்டை கழட்டி போட்டு இங்கே போ கழட்டு. ஓகே, எங்கடா இங்கே இருக்கு. ஓகே, வர வாயோ வளருது பயத்தில். ஓகே, போட்ட சத்தத்துக்கு வந்துட்டா. ஏன்னா பக்கத்தில் இருக்க மாதிரி இருந்துச்சு. போட்ட அடுத்த செகண்டில் கொஞ்சம் கிட்ட வந்துட்டா. காரில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். போட்டோம் நினச்சாக்கா இப்போ பெட்ரோல் ஃபுல் பண்ணல, இல்லாட்டி கார் எடுத்து அப்பயே எஸ்கேப் ஆகிருக்கலாம். போயிட்டு ஃபஸ்ட்டு காருக்கு பெட்ரோல் ஊற்றும் போது திடீர்னு கிளவி வந்து பின்னாடி அடித்தா எப்படி இருக்கும்? பயமாக இருக்காது? மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். சரி, அப்புறம் பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. கார்க்கிவே எங்கடா இருந்தது காட்டில்? ஐயோ, ஓகே, இந்த தகரடப்பாவில் தான் இன்றைக்கி எஸ்கேப் ஆகணும். இந்த தகடப்பாவை போட்டால் கூட பெருச்சம்பளம் தான் கிடைக்கும்.
அடப்பாவி உடஞ்சிருச்சா? இதில் தான் எஸ்கேப் ஆகணும் சொன்னால் முடியவே முடியல. உடைக்கி இது உடஞ்சிரும் போல காரு. ஓகே எஸ்கேப். அடுத்த எஸ்கேப்பில் பார்க்குறேன் கிழவி. நியாயமாக டோர் எஸ்கேப் தான் மொதல் பண்ணியிருக்கணும். போயிட்டு வட்டா கிழவி. யோர் எஸ்கேப். ஓகே, இந்த கேம் பிளே முடிஞ்சிச்சு. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஹரிகரன். பாய்.